இன்னைக்கு நம்மளோட சேனல்ல ரொம்பவே சுவையான ரவா உப்புமா எப்படி செய்யறதுதான் பார்க்க போறோம். இப்போ இதுக்கு முதல்ல அடுப்பை பற்ற வச்சுட்டு ஒரு கடாயில் 1 கப் அளவுக்கு ரவையை சேர்த்துக்கலாம். ரவை வந்து நல்லா வறுக்கணும்னு அவசியம் இல்லை. ஓரளவுக்கு அந்த வாசனை வரும், அந்த அளவுக்கு வறுத்தா போதும். ரொம்ப செவக்க வறுக்கக்கூடாது. இப்போ ரவை நல்லா வறுந்துச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ரவையை வேற ஒரு தட்டில் மாற்றிக்கலாம். அடுப்பை பற்ற வச்சுக்கலாம். இப்போ இதே கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிறேன். இன்றைக்கி நான் வந்து ரீஃபைண்டட் ஆயில் தான் பயன்படுத்தியிருக்கேன். எண்ணெய் நல்லா காஞ்சதும் 1/4 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, அடுத்தது முந்திரி பருப்பு. இது ஆப்ஷனல் தான். இப்போ இது நல்லா செவக்க வறுக்கணும். அதுக்கப்புறமா தான் அடுத்ததெல்லாம் சேர்க்கணும். இன்றைக்கி நான் இஞ்சி சேர்க்கலை. உங்களுக்கு ஒரு வேளை இஞ்சி உங்களுக்கு ஃப்ளேவர் பிடிக்கும் அப்படின்னா சின்ன சின்னதாக கட் பண்ணி இதில் சேர்த்துக்கலாம். கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, முந்திரி பருப்புலாம் நல்லா ஓரளவுக்கு வறுந்துருச்சு. இப்போ கட் பண்ணி வச்சுருக்க ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். அடுத்து கொஞ்சமாக கருவேப்பிலை. அடுத்து 2 வெங்காயம் வந்து பொடியாக கட் பண்ணி இதில் சேர்த்துருக்கேன். மீடியம் சைஸ் வெங்காயம் தான். இப்போ இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அடுத்து கொஞ்சமாக பெருங்காயத்தூள் ஃப்ளேவர், தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். இதுக்கப்புறம் நான் உப்பு சேர்க்க போகிறதில்ல, இப்பயே சேர்த்துக்கிறேன். இதை நல்லா வதங்கணும். இந்த வெங்காயம் நல்லா வதங்கி வரணும். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த கப்பில் வந்து 1 கப் ரவை சேர்த்துருக்கேன். அப்போ இதே கப்பில் 2 கப் அளவுக்கு தண்ணி ஊற்ற போகிறேன். 1, 2. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு உப்பெல்லாம் இப்போயே சரி பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் உப்பு சேர்க்க முடியாதுல்ல. இப்போ உப்பு சரி பார்த்துக்கணும். லைட்டாக கொஞ்சம் கரிக்கிற மாதிரி இருக்கணும். அப்போ தான் சரியாக இருக்கும். இப்போ உப்பெல்லாம் சரியாக இருக்குது. இப்போ அதை நல்லா கொதித்து வரணும் தண்ணி. பாருங்கள், தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சுருக்க ரவையை சேர்த்துக்கலாம். டபக்குன்னு கவுத்துறக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கலந்து விடணும். அப்போ தான் வந்து கட்டி முட்டி இல்லாமல் இருக்கும். இந்த மாதிரி கலந்து விடணும். கலந்து விட்டுட்டு இப்போ அடுப்பை ஸ்லோ ஃப்ளேமில் வச்சிடணும். ஏன் அப்படின்னா ரவை ஸ்லோவாக தான் வேகணும். அதனால் இப்போ என்ன பண்ணணும், நல்லா கலந்து விட்டுட்டு அடுப்பை ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 2 நிமிஷம் வரைக்கும் மூடி போட்டு விடணும். பாருங்கள், இந்த மாதிரி கொஞ்சம் நல்லா தண்ணி இருத்துச்சு பாருங்கள். இப்போ மூடி 2 நிமிஷம் கரெக்டாக. இப்போது 2 நிமிஷம் ஆகிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். சூப்பராக வந்திருக்கு. இப்போ வந்து உங்களுக்கு உதிரி உதிரியாக தெரியாது. ஆனால் ஆற ஆற உங்களுக்கு நல்லா உதிரி உதிரியாக வந்துடும். ஏன்னா சூடாக இருக்குல்ல, அதனால் அப்படி தான் இருக்கும். இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு கொத்தமல்லி கருவேப்பிலையை சேர்த்துக்கிறோம். கொத்தமல்லி கருவேப்பிலை சேர்த்துட்டு இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு திரும்பவும் மூடணும். மூடி ஒரு 2 நிமிஷம் வரைக்கும் அப்படியே விடணும். நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணதுக்கு அப்புறமா கூட இந்த மாதிரி 2 நிமிஷம் வந்து மூடி போட்டு அப்படியே விடணும். அப்போ தான் வந்து உப்புமா வந்து உதிரி உதிரியாக வரும். இப்போ இதை மூடி ஒரு 2 நிமிஷம் அப்படியே விட்டுடலாம். இப்போ பாருங்கள், சூப்பராக ரெடி ஆகிடுச்சு உப்புமா. இந்த மாதிரி நான் சொன்ன இந்த மெஷர்மெண்ட்டில் செஞ்சு பாருங்கள், செம்மையாக இருக்கும் உப்புமா. நான் இப்படி தான் செய்வேன் எங்கள் வீட்டில். நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், செம்ம சூப்பராக இருக்கும். சரிங்களா? பாய்.